மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். வெண்பாவின் மீது உண்மையான அன்பும் பாசமும் அக்கறையும் இருப்பது போல் நடித்து மல்லி, வெண்பா, விஜய் மூவரையும் தனித்தனியாக பிரிக்க திட்டமிடும் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி என்ன தான் பிளான் பண்ணாலும் அது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. இப்போ தான் சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. அப்படி ஒரு சமயத்தில் தான் நம்ம வெண்பாவுக்கு மறுபடியும் பிக்ஸ் வருது. ஏன்னா, இப்போது வெண்பா ஆசைப்பட்டபடி நம்ம விஜயும் சரி, மல்லியும் சரி, ஒருத்தர் மாரி ஒருத்தர் வந்து ஊட்டி விட்டாலும், அதை பார்க்கும்போது நம்ம மல்லிக்கும் ஓரளவுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இன்னொரு பக்கம் சரி டைம் ஆயிடுச்சு வாங்க தூங்க போலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அப்போது நம்ம மல்லி வேற ரூமுக்கு வந்து போவாங்க. அப்போது மல்லி அம்மா நீங்க மட்டும் எங்க தனியா போறீங்க? வாங்க மூவரும் ஒண்ணா சேர்ந்து தூங்குவோம் அப்படின்னு இப்போ வெண்பாவுடைய ஆசைய நிறைவேத்துறதுக்காக இப்போ விஜயும் பார்த்தீங்கன்னா, மல்லி அதுதான் வெண்பாவே சொல்றா இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் தனி ரூமுக்கு வந்து போற? வா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இப்போது மறுபக்கம் நம்ம மல்லியும் வெண்பாவுக்கு கதையெல்லாம் சொல்லுவாங்க. மல்லியம்மா உங்களுடைய கதைய கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் மல்லியம்மா. நீங்க எனக்கு ஏதாச்சும் வந்து கதை சொல்றீங்களா? அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லையா? அப்போ நம்ம மல்லியும் இப்போ கதை சொல்லி ஒரு பக்கம் வந்து வெண்பாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லி தூங்க வைப்பாங்க. இன்னொரு பக்கம் இப்போ நம்ம வெண்பா இருந்துட்டு ஆழ்ந்த தூக்கத்தில வந்து இருப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு சமயத்தில தான் நம்ம வெண்பாவ கடத்தி கொண்டு போன ரவுடிங்க மிரட்டியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, துன்புறுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெண்பா தப்பிக்க முயற்சி பண்ணும்போது ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்படுத்துனாங்க இல்லையா? இதெல்லாம் வெண்பா மறுபடியும் நினைக்க நம்ம வெண்பாவுக்கு இப்போது நடு ராத்திரில ஃபிக்ஸ் வந்துடுது. அப்போது நம்ம விஜயும் சரி, மல்லியும் சரி பதறி போயிடுறாங்க. மறுபக்கம் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறாங்க இல்லையா? அப்போது டாக்டரும் நம்ம வெண்பாவ செக் பண்ணி பார்த்துட்டு மறுபக்கம் அதாவது இவளுடைய பிரெயின்ல வந்துட்டு ரொம்ப எஃபெக்ட் ஆயிருக்கு. அதாவது நீங்க ஏதாச்சும் இவளுக்கு வந்து மருந்து கொடுத்தீங்களா? அப்படின்னு இப்போ டாக்டர் வந்து கேள்வி எழுப்புவாங்க இல்லையா? அந்த ஒரு சமயத்தில தான் நம்ம மல்லி இருந்துட்டு மறுபடியும் அது மாரி எதுவும் கொடுத்தது இல்லையே. ஆனா இவள கடத்திட்டாங்க டாக்டர். அப்படி இருக்கும்போது இவளுக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. அந்த ஒரு சமயத்தில தான் இவளுக்கு வந்து ஏதாச்சும் வந்து நடந்திருக்கணும். அப்படின்னு இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா? இன்னொரு பக்கம் நம்ம விஜயும் அதாவது சரி மல்லி கவலைப்படாத. எதுவும் நடக்காது. நாம 2 பேரும் இருக்கோம் இல்லையா? சேர்ந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற சொல்ற பதில விட்டுட்டு, மறுபக்கம் மல்லி பார்த்தியா, வெண்பாவை எந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்து கொண்டு வந்துட்ட. நான் சொன்னபடி நீ வந்து கூட்டிட்டு போகாம மட்டும் இருந்திருந்தேன்னா, இந்நேரம் அவ காணாம போயிட்டு இருக்க மாட்டா. இப்படியே அவளுடைய பிரெயினவும் அஃபெக்ட் பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ராஜேஸ்வரி மட்டும் தான். ஏன்னா, ராஜேஸ்வரி செந்தில்லே சிந்து பாடுவாங்கன்னு வந்து சும்மா வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு நம்ம மல்லி விஜய்க்காகவும், வெண்பாவுக்காகவும் பார்த்து பார்த்து சமைச்சிருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு சமயத்தில தான் ராஜேஸ்வரி இருந்துட்டு சமையல் எடுத்துட்டு வருவாங்க. அதுவும் தானா செஞ்ச மாரி. ஆனா, ராஜேஸ்வரிக்கு தான் செய்யவே தெரியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது ஆர்டர் போட்டு அங்க விஜயோட மனசுல வந்து இடம் பிடிக்கணும். மல்லிய விஜய் மனசுலருந்து கொஞ்சம் தூரமா வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக, இப்போ விஜய் இந்தாடா இத்தன நாள் என்னுடைய சாப்பாடு தானே வந்து சாப்பிட்ட. இப்போ ஏன் சாப்பிடு அப்படின்னு வந்து சொல்லிக் குடுப்பாங்க இல்லையா? அப்போ டாடா நான் இங்க இல்லாதம்போது என்ன நடந்துச்சு? நீங்க வந்து மல்லி அம்மாவ திட்டுனீங்களா? அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. ராஜ்யத்த சாப்பாடெல்லாம் வேண்டாம். அது நல்லா இருக்காது. மல்லியம்மா சாப்பாடு தான் எப்பவுமே ஸ்பெஷல். அப்படி இருக்கும்போது, மல்லி அம்மா நீங்க டாடாக்கு ஊட்டி விடுங்க. டாடா நீங்க மல்லி அம்மாக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு வெண்பா சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் காதுல கேட்ட இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு, "ஏய் வெண்பா செல்லம், உன்ன என்ன பண்ண போறேன்னு பாருடி. இதில மறுபடியும் நான் மயக்க மருந்து கலந்திருக்கேன். ஆல்ரெடி உனக்கு மயக்க மருந்து கடத்தும்போது கொடுத்தாங்கன்னு எனக்கு வந்து நல்லாவே தெரியும். இது உன்னை எப்படி பாதிக்கப்படுது, இதுக்கு காரணம் மல்லி தான்ற ஒரு விஷயத்த என்னால வந்து கிரியேட் பண்ண முடியும்." அப்படின்ட்டு தான் இப்போ இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு ஒரு பெரிய சீனையே வந்து கிரியேட் பண்றாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம மல்லியும், விஜயும் வெண்பாவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன சமயத்தில மறுபக்கம் உடனே நிஷாக்கு வந்து கால் பண்ணி தெரியப்படுத்துறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிஷா வெண்பாவை என் அக்கா பொண்ணு தானே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு விஜய் கிட்ட சொல்லி ஒரு செருப்படியே வாங்கிட்டு போனாங்க. அப்படி செருப்படி வாங்கியும் திருந்தாத ஜென்மம்னா அது நிஷாவும் இந்த ராஜேஸ்வரியும் தான். மறுபடியும் இந்த நிஷா மறுநாள் காலையில் வந்து மாமா என்ன தான் பார்த்துக்கிறீங்க, என் அக்கா மகளுக்கு அடிக்கடி வந்து ஃபிக்ஸ் வருது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவளை பத்திரமா பார்த்துக்கல, அவளுக்கு ஏதோ உதவாத சாப்பாடை வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இப்போது இந்த நிஷா சொல்லும்போது தான் நம்ம மல்லி இருந்து திங்க் பண்ணுறாங்க. அப்போது ராஜேஸ்வரி தான் மறுபடியும் நம்மளை விஜய் கட்டந்து இந்த வெண்பா கட்டந்து பிரித்து வைக்க ஏதாச்சும் ஒன்று சதித்திட்டம் போட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முழுசாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நடக்குது நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.